டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டையிங் டெம்பரேச்சர். அதாவது காட்டனை ரியாக்டிவ் டைஸ் வச்சு டை பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு மாதிரி டெம்பரேச்சர் யூஸ் பண்றாங்க, அதை எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் பண்ணுவாங்க, தென் 60 டிகிரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் 80 டிகிரி பண்ணாங்க. இதை எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா ரியாக்டிவ் டைஸ் அப்படின்னாவே காட்டன் கூட செல்லுலோஸ் கூட ரியாக்ட் டைஸ் வந்து கோவலன் பாண்ட் ரியாக்ட் ஆகி கோவலன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த டையிங் ப்ரொசீஜருடைய டெம்பரேச்சர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ரியாக்டிவ் சைட், அதாவது எந்த பார்ட் வந்து காட்டன் கூட ரியாக்ட் ஆகுதோ அந்த பார்ட்டை பொறுத்து தான் அந்த டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நம்ம என்னென்ன மாதிரி ரியாக்டிவ் சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ளோரோட்ரையசின். இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஹெச்இ டைஸ், ஹாட் பிராண்ட் டைஸ்ம்பாங்க, இல்லைன்னா ஹை எனர்ஜி டைஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து மோனோக்ளோரோட்ரையசின். இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். 80 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் தான் இதனுடைய பாண்ட் ஃபார்மேஷன் வந்து எஃபெக்டிவாக வந்து இதாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைக்ளோரோட்ரையசின், மோனோக்ளோரோக்கு டைக்ளோரோ. இது பார்த்தீங்கன்னா கோல்டு பிராண்ட் டைஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து அதிக எனர்ஜி தேவைப்படாது, மோர் ரியாக்டிவ். இந்த டைஸுக்கு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைல் செல்போன் டைஸ். வினைல் செல்போன் ரியாக்டிவ் சைட் இருக்கக்கூடிய டைஸ் வந்து 60 டிகிரியில் டை பண்ணுவாங்க. நம்ம ரெமசால் டைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரெமசால் டைஸ், டிஸ்சார்ஜபிள் டைஸ், இதெல்லாம் வந்து 60 டிகிரி. இப்படி இதனுடைய ரியாக்டிவ் சைட் எது டைஸில் இருக்கோ அதை பொறுத்து பிராண்டும் மாறும், ஹாட் பிராண்டா கோல்டு பிராண்டா வார்மா அப்படிங்கிறது மாறும், டெம்பரேச்சரும் மாறும். அதாவது என்ன டெம்பரேச்சர் டை பண்ண போகிறதும் மாறும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அதாவது மோனோ ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கும். அதாவது எம்சிடினா எம்சிடி மட்டும் இருக்கும், வினைல் செல்போன் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் குரூப் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் பர்சன்டேஜ், அதாவது டைஸ் போய் காட்டனில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே மாலிகுல 2 ரியாக்டிவ் சைட் வைக்கிறாங்க. அதாவது பை ஃபங்க்ஷனல் டைஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஒரே டைஸில் ஒரு மோனோக்ளோரோட்ரையசின் இன்னொரு மோனோக்ளோரோட்ரையசின் ரெண்டையும் போட்டு 80 டிகிரியில் டை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததோட ஒரு 10 to 15% ஃபிக்சேஷன் அதிகமாக கிடைக்கும். டைஸ் வந்து அதிகமாக வந்து துணியில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் பை ஃபங்க்ஷனல் டைஸ், அதாவது ஒரு மாலிகுல் வந்து எம்சிடியாக இருக்கும், மோனோக்ளோரோட்ரையசினாக இருக்கும், இன்னொரு மாலிகுல் பார்த்தீங்கன்னா வினைல் செல்போனாக இருக்கும். இந்த டைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபிக்சேஷன் அதிகமாக இருக்கும். இது வந்து 60 டிகிரியில் டை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற எல்லா டைஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸ் பை ஃபங்க்ஷனல் மோனோக்ளோரோட்ரையசனும் வினைல் செல்போனும் இருக்கக்கூடிய ஹெட்ரோஜீனியஸ் பை ஃபங்க்ஷனல் டைஸ் தான் நம்ம இப்போ அதிகமாக 60 டிகிரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.